வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்க மேலே கார்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்தா இந்த வீடியோ இன்னும் சிம்பிளா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். What is HCF? HCF stands for highest common factor, and the HCF of two or more given numbers is the greatest number that completely divides each of the given numbers. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா highest common factor தான் ஷார்ட்டா HCF னு சொல்றோம். டூ ஆர் மோர் நம்பர்ஸ் கொடுத்திருந்தா எந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணுதோ, தட் இஸ் ரிமைண்டர் கொடுக்காம டிவைட் பண்ணுதோ, அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்ல இருக்கிற கிரேட்டஸ்ட் நம்பர் தான் HCF னு சொல்லுவோம். இன்னும் கிளியரா சொல்லணும்னா கிவன் நம்பர்ஸ்ல இருக்கிற எல்லா காமன் ஃபேக்டர்ஸையும் எடுத்துக்கணும். அந்த காமன் ஃபேக்டர்ஸ்ல எது கிரேட்டஸ்டா இருக்கோ அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது HCF அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் மூலமா கிளியரா பார்க்கலாம். ஃபைண்ட் த HCF ஆஃப் 18 and 24. First 18 ஓட factors எழுதிக்கிறோம். So 18 ஓட factors என்னன்னு பார்க்கும்போது 1 times of 18, 2 times of 9, 3 times of 6. So அவ்வளவுதான். So இப்போ என்ன factors of 18 பாருங்க. 1, 2, 3, 6, 9 and 18. இதெல்லாம் தான் factors of 18. அதே factors of 24 னு பார்க்கும்போது 1 times of 24, 2 times of 12, 3 times of 8, 4 times of 6. So இப்போ 24 factors என்னென்ன 1, 2, 3, 4, 6, 8, 12 and 24. So இப்போ 18 ஓட factors வந்து 1, 2, 3, 6, 9, 18. 24 factors வந்து 1, 2, 3, 4, 6, 8, 12 and 24. இப்போ இது ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கிற factors மட்டும் எடுத்துக்கிறோம். That is இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்குது பாத்தீங்கன்னா 1, 2, 3 and 6. இந்த நாலு நம்பர்ஸ் தான் 18ஐயும் 24ஐயும் கம்ப்ளீட்டா டிவைட் பண்ற காமன் ஃபேக்டர்ஸ். இந்த காமன் ஃபேக்டர்ஸ்ல எது கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்குன்னு பார்க்குறோம் 6. ஸோ இந்த காமன் ஃபேக்டர்ஸ்ல எது கிரேட்டஸ்ட் நம்பரோ அதுதான் HCF. ஸோ கிளியர்லி HCF ஆஃப் 18 and 24ஓட ஆன்சர் வந்துட்டு 6 அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். ஸோ உங்களுக்கு HCFனா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு அது எப்படி ரொம்ப பாயிண்ட்ஸ் ரொம்ப நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நவ் two numbers which do not have any common prime factor are called co-prime numbers. That is ரெண்டு நம்பர்ஸ்க்கு காமன் ஃபேக்டர்ஸ் இல்லாம இருந்தா தென் கொடுத்திருக்க ரெண்டு நம்பரும் co-prime numbers ன்னு சொல்லுவோம். See இப்போ 36ன்ற ஒரு நம்பர் இருக்கு. இதோட மல்டிபிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 into 2 into 3 into 3. அதே 175 ஓட மல்டிபிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 5 into 5 into 7. Yes. So 35 5 are 175. Yeah, you got it. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 36 and 175க்கு காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்ல. So இந்த 36 and 175ங்கற நம்பர் இது ரெண்டுமே co-prime numbers அப்படின்னு சொல்லலாம். Point number 2 பாருங்க. The HCF of two co-prime numbers is always unity. அதாவது ரெண்டு co-prime numbers இருந்துச்சுன்னா அதுக்கு HCF எப்பவுமே 1ஆ தான் இருக்கும். See 16 and 25 ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். 16 ஓட மல்டிபிள்ஸ் பாத்தீங்கன்னா 2 times of 2 times of 2 times of 2 and 25 5 times of 5. So இது ரெண்டுலயும் காமன் ஃபேக்டர்ஸ்னு எதுவுமே கிடையாது. So இது ரெண்டுத்துக்கும் HCF எடுக்கணும் அப்படின்னா so HCF of 16 and 25 is unity, that is 1 அப்படின்னு போடணும். ஓகே, so far HCF னா என்ன and co-prime numbers பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். காமன் ஃபேக்டர் மெத்தட் யூஸ் பண்ணி HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க உங்க ரைட் சைடுல இருக்கிற வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதே prime factor மெத்தட் யூஸ் பண்ணி HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட் சைடுல இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.